சாண்டில்யனின் மன்னன் மகள். அத்தியாயம் 6. நந்தவனத்து மோகினி. இரவு 3ஆம் ஜாமத்தை எட்டிக் கொண்டிருந்ததால் பாதி தேய்ந்து போய் 2ஆக வெட்டப்பட்ட பெரிய வெள்ளி நாணயம் போல் வானவீதியில் உதயமான கிருஷ்ணபட்சத்து சந்திரன் அதுவரை பிரமாதமாக ஜொலித்துக் கொண்டிருந்த நட்சத்திரங்களின் கொட்டத்தை அடக்கி பூமி மீதும் தன் குளிர் கிரணங்களை உதிர்க்கவே கோட்டைக்குள்ளிருந்த நந்தவன பிரதேசம் மிக ரம்மியமாக காட்சியளித்தது. எதிரே நின்றவாறு தன்னை அழைத்த அந்த பேரழகியை நோக்கி நகர்ந்த கரிகாலன் அவள் அழகிற்கு தகுந்த சூழ்நிலையும் அங்கே நிலவியிருப்பதைக் கண்ட ஆச்சரியத்தில் சுற்றிலும் ஒரு முறை தன் கண்களை ஓடவிட்டான். ஆகாயத்தை அளாவி நின்ற பிரம்மாண்டமான கோட்டை சுவர் வெகு தூரம் வரை வளைந்தோடுவதையும் 20 அடி தூரத்துக்கு ஒரு தரம் மேலே ஏறி செல்ல பெரிய பெரிய படிகள் சுவரை அணைத்து நிற்பதையும் கண்ட கரிகாலன் ஏதோ பெரிய போர் அரணுக்குள் தான் இருப்பதை தெரிந்து கொண்டான். சுவரின் உச்சி மட்டம் இருந்த மாதிரியிலிருந்தும் தொலைதூரத்திற்கப்பால் இருந்த சுவரின் ஒரு பகுதியில் ஆயுதம் தரித்த வீரர்கள் பராக் கொடுத்து கொண்டு நின்றதிலிருந்தும் சுவர் சுமார் 4 அடி அகலத்துக்காவது நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கரிகாலன் சந்தேகமற புரிந்து கொண்டான். யுத்த சாத்திரத்தை நன்றாக அறிந்த அவனுக்கு இந்த கோட்டை சாளுக்கியர்களின் போர் பாதுகாப்பு முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையோ, ஆகவே தான் கீழே சாளுக்கியர்களின் மிக முக்கியமான ஒரு கோட்டைக்குள் சிக்கியிருப்பதையோ அறிய அதிக நேரம் பிடிக்கவில்லை. சாளுக்கிய வீரர்களிடமிருந்து தப்பிய தன்னை விதி உந்தி சாளுக்கியர்களின் கோட்டைக்குள் சிக்க வைத்தது எத்தனை விந்தை என்று நினைத்து பெருமூச்சு ஒன்றும் விட்டான். அத்தனை ஆபத்தான நிலையிலும் அந்த கோட்டையின் அழகையும் சாளுக்கியர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நந்தவன பிரதேசத்தின் வனப்பையும் ரசிக்காதிருக்க கரிகாலனால் முடியவில்லை. கோட்டையும் கோட்டைக்குள் இருந்த கட்டடங்களும் நந்தவனத்தின் பெரிய மரங்களும் சிறிது செடிகளும் செடிகளையும் மரங்களையும் தழுவி நின்ற கொடிகளும் வெண்ணிலவிலே கண்ணை பறிக்கும் எழிலுடன் விளங்கின. கோட்டை சுவரை அடுத்து நின்ற பெரிய நந்தவனத்துக்கு அப்பால் தூரத்தே தெரிந்த பிரம்மாண்டமான கட்டடமும் அதன் ஸ்தூபிகளும் நிலவை கிழித்து கொண்டு எழுந்த பல பானங்கள் போல் ஆகாயத்தை நோக்கி கிளம்பி நின்றன. அந்த கட்டடத்தையும் நந்தவனத்தையும் பிரித்து நின்ற இடை சுவர் தான் அந்த கட்டடத்தை போல் அத்தனை உயரமில்லையே என்ற துக்கத்தால் உள்ளம் கருத்து அந்த கருமைக்கு அடையாளமாக தன் கருப்பு நிழலை தோட்டப்பகுதியில் பாய்ச்சி நின்றது. சுற்றிலும் ஓடிய பெரிய கோட்டை சுவர் கூட தனக்கு கீழே இருந்த ஆயுத அறைகளை மறைக்கும் நோக்கத்துடன் பக்கவாட்டில் நிழலை ஆங்காங்கு வீசி கருப்பு திரையை பல இடங்களில் விரித்திருந்தது. நந்தவனத்தின் மற்றோர் ஓரத்தில் இருந்த பெரிய மரங்கள் கரிகாலனுக்கு அபயமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலோ என்னவோ தங்கள் இருப்பிடத்துக்குள் சந்திர கிரணங்களை விடாமல் தடுக்க முயன்றன. இருப்பினும் வெண்மதிக்கு துணையாய் நின்ற ஒரு சில கிளைகள் மட்டும் இப்படியும் அப்படியும் காற்றில் அசைந்து இலைகளின் இடுக்குகளின் வழியாக கிரணங்களை உட்புக விட்டு தப்பி வந்த திருடன் இதோ இருக்கிறான் என்று காட்டிக் கொடுக்க முற்பட்டன. ஆனால் இப்படி எதையும் ஒழிக்க இஷ்டப்படாத நந்தவனத்தின் நடு பிராந்தியத்தில் பல பல மலர் கொடிகள் தங்கள் புஷ்பங்களை நிலவின் அமுதத்தில் குளிப்பாட்டி கொண்டு நின்றன. இயற்கையின் அந்த அழகையும் இரவின் அந்த குளுமையையும் அனுபவிக்க கொடுத்து வைக்காத மயில்கள் 2 சற்று தூரத்தே புல் தரையில் படுத்து உறங்கி கிடந்தன. அந்த மயில்களுக்கு அப்பால் இருந்த தடாகத்தின் தண்ணீர் கூட இரவின் அந்த இந்திர ஜாலத்தில் சொக்கி அசைவற்று நின்றது. தண்ணீருக்குள்ளிருந்த மீன்களுமா இரவில் நித்திரை செய்யும்? அவை நித்திரை செய்தாலும் கூம்பாமல் கண்களை அகல விரித்து நின்ற ஆம்பல்கள் ஏன் அவற்றை எழுப்பி இரவின் அந்த மகோனத இன்பத்தை அனுபவிக்க அழைக்கக்கூடாது? அழைக்கத்தான் இல்லையே. ஆம்பல்களாவது சற்று தலைகளை அசைத்து இரவில் ஆனந்த கூத்தாடி தடாகத்தின் சிற்றலைகளை எழுப்பி பல அற்புதங்களை சிருஷ்டிக்கலாமே. அவையும் ஏன் அப்படி பிரமித்து நிற்க வேண்டும்? எங்கும் ஸ்தம்பித்து போன நிலை. மரக்கிளைகள் மட்டுமே சற்று விளக்கு. அந்த சலனமும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை. தண்ணீர் நிறைந்து ஸ்தம்பித்து நின்ற அந்த தடாகத்துக்கு அக்கறையில் நின்றது ஒரு வசந்த மண்டபம்.
நன்றாக வெள்ளை வைத்ததால் இயற்கையாகவே வெண்மை மிக்க அதன் சுவர்களும் தூண்களும் இரவின் அந்த பால் நிலவிலே இன்னும் அதிக வெளுப்பாக தெரிந்தன. அதன் தூண்களை தழுவி ஓடிய சம்பங்கி கொடிகள் மட்டும் தூண்களின் பகுதிகளை பச்சையாக அடித்ததன்றி மேல்தளத்தின் ஒரு பகுதியையும் கவ்விக்கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து தொங்கிய சம்பங்கி மலர்கொத்துகள் தங்கள் மஞ்சள் வாயை திறந்து சுகந்தத்தை நாற்புறமும் சூழவிட்டு கொண்டிருந்தன. வசந்த மண்டபம் தடாகத்துக்கு அப்பால் சற்று தள்ளி நின்றதால் கிட்டத்தட்ட கோட்டை சுவரின் ஒரு பகுதிக்கு அருகாமையில் இருந்ததையும் மண்டபத்திலிருந்து ஓடிய பின்தளம் சுவரில் முட்டியிருந்ததையும் கவனித்த கரிகாலன் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். கோட்டை மதிலின் ஒரு பகுதி கிருஷ்ணா நதியை அடுத்து நிற்க வேண்டும் என்றும் இந்த வசந்த மண்டபத்தை அடுத்து ராஜஸ்திரீகளின் ஸ்நான கட்டடம் இருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் தீர்மானித்து கொண்டான். அதை தவிர நந்தவன தடாகத்திற்கும் கிருஷ்ணா நதியிலிருந்தே ஜலம் வருகிறது என்று மூகித்து கொண்டான். இல்லாவிட்டால் இத்தனை கோடை காலத்தில் தடாகம் எப்படி பூரணமாயிருக்க முடியும் என்றும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். எதிரே நின்று தன்னை அழைத்த அந்த மங்கையின் சூழ்நிலையை அளவெடுத்ததால் மனத்தை எங்கோ சில வினாடிகள் பறக்கவிட்ட கரிகாலன் கோட்டை கதவின் அருகில் திடீரென்று குதிரைகளின் காலடி சப்தம் வருவதை கேட்டு முன் எடுத்து வைத்த காலை பின்னுக்கு வாங்கி சட்டென்று நின்று உற்று கேட்கத் தொடங்கினான். அடுத்த வினாடி குதிரைகள் கதவை நெருங்கிவிட்டதற்கான ஒலிகளும் வீரர்கள் திடீர் திடீரென குதிரைகளிலிருந்து குதிக்கும் சப்தமும் கேட்கவே சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த ஏந்திழையை நோக்கிய கரிகாலன் அவள் முகத்திலும் கவலை குறிகள் படர்வதைக் கண்டு பேசாமல் இருக்கும்படி அவளுக்கு சைகை செய்து தொடர்ந்து வந்த வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராய கதவு பக்கம் சென்று சற்று உற்று கேட்கத் தொடங்கினான். அவன் இந்த பக்கம்தான் வந்தான் என்றது ஒரு குரல். அந்த குரல் தன்னை பிடிக்க உத்தரவிட்ட வீரர்கள் தலைவனுக்கு சொந்தம் என்று முடிவு செய்து கொண்டான் கரிகாலன். இந்த பக்கம் வந்தால் அவன் எங்கே போயிருக்க முடியும் என்று வினவினான் மற்றொரு வீரன். இந்த கதவின் வழியாக கோட்டைக்குள் புகுந்திருக்க வேண்டும் என்று திட்டமாக அறிவித்தான் தலைவன். இருக்க முடியாது பிரபு, இது நந்தவனத்தின் கதவு. இதை எப்போதும் திறப்பதில்லை. திறந்து உள்ளே நுழைந்தால் மரண தண்டனை கிடைக்கும் என்றான் ஒரு வீரன். எதற்கும் திறந்து பார் என்றான் தலைவன். தண்டனை கிடைக்குமே பிரபு என்றான் வீரன். அரசாங்க அலுவலாக நுழைகிற வீரர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்றான் தலைவன். அடுத்தபடி கதவை திறக்க முயற்சி நடந்தது. திடும் திடும் என்று 4-5 உடல்கள் மோதப்பட்ட சப்தங்களை கேட்ட கரிகாலன் தனக்குள்ளேயே நகைத்து கொண்டான். 4 அடி அகல சுவர் கொண்ட கோட்டையை அடைக்க எத்தனை பெரிய கதவை போடுவார்கள். போதாக்குறைக்கு இரும்பு சலாகைகள் வேறு பின்புறத்தில் அடைத்து நிற்கின்றன. இதை திறக்க முற்படுகிறார்களே, சாளுக்கிய வீரர்களுக்கு மூளை மட்டும் கட்டை போல் இருக்கிறது என்று தனக்குள் பேசிக்கொண்டான் கரிகாலன். ஆனால் வெளியே இருந்த வீரர்கள் தலைவன் இட்ட மற்றொரு உத்தரவு அவனை தூக்கி வாரி போட்டது. அவன் நந்தவனத்திற்குள் தான் எங்கோ இருக்கிறான். அவனை தப்பவிட்டால் ஒழிந்தோம். வாருங்கள், அரண்மனை வாசல் வழியாக புகுந்து வருவோம் என்று உத்தரவிட்டான் வீரர்கள் தலைவன். அடுத்த வினாடி குதிரைகள் வாயு வேகத்தில் பறந்து செல்லும் சப்தம் கேட்டது. மிகுந்த கலவரத்துடன் திரும்பிய கரிகாலன் தனக்கு வெகு அருகே அழகி நின்றிருப்பதையும் அவள் முகத்தில் சொல்ல ஒண்ணா கவலை படர்ந்திருப்பதையும் கண்டான். அடுத்த வினாடி பெருத்த ஒரு சந்தேகமும் அவனை பிடித்து உழுக்கத் தொடங்கியது. இத்தனை ராத்திரியில் தன்னந்தனியாக தோட்டத்துக்குள் மரக்கிளைகளுக்கிடையே மறைந்துலாவும் இந்த மங்கை யார்? இவள் மானிட பெண்தானா அல்லது மோகினி பிசாசா என்று சந்தேகம் தலைக்கேறவே அவள் கால்களை நோக்கி தன் கண்களை செலுத்தினான். அவன் எண்ணங்களை அறிந்த அந்த பெண்ணின் வதனத்திலே புன்னகை அரும்பியது. வாயை திறந்து இன்னிசையின் ஸ்வர ஜாலங்களைப் போல் உதிர்ந்த வார்த்தைகளால், பயப்பட வேண்டாம், நான் பிசாசல்ல, மானிட பெண்தான் என்று தைரியமூட்டினாள். அதில் சந்தேகமில்லை. பிசாசுகளின் கால் தரையில் பாவாது. நீங்கள் யார் என்பது தெரியவில்லையே என்றான் கரிகாலன். பிறகு சொல்கிறேன். உன்னை துரத்தியது யார் என்று அதிகார தோரணையில் கேட்டாள் அவள். உன்னை
இன்று அவள் ஏக வசனத்தில் தன்னை அழைத்ததை கரிகாலன் ரசிக்காததால் சற்றே கடுப்பாகவே பதில் சொன்னான். யார் துரத்துவார்களோ அவர்கள்தான். இந்நாட்டு வீரர்களா? கேட்டாள் அவள். ஆமாம் என கூறினான் கரிகாலன். சரி சரி, அப்படியானால் சீக்கிரம் நீ எங்காவது மறைய வேண்டுமே என்றாள் அவள். மறைய வேண்டும் என்பது வாஸ்தவம், மார்க்கம்தான் தெரியவில்லை என்றான் கரிகாலன். இப்படி வா என்று சொல்லிவிட்டு அவள் முன் நடந்தாள். கரிகாலன் பின் நடந்தான். வெகு துரிதமாக நடந்து தடாகத்தை சுற்றி கொண்டு மண்டபத்திற்கு அருகில் வந்து சேர்ந்த அவள் மண்டபத்தின் மேலேறி தளத்தை தாங்கி நின்ற தூண் ஒன்றை பிடித்து கொண்டு திரும்பினாள். அப்படி திரும்பி கரிகாலனை பார்த்து ஏதோ சொல்ல வாயெடுத்த அந்த மங்கை சட்டென்று நின்று தூரத்தே இருந்த கட்டடத்தை தடுத்து நின்ற இடை சுவருக்காக கண்களை ஓட்டி கெட்டு விட்டது குடி என்று பதைபதைக்க கூறினாள். கரிகாலன் அவள் கண் சென்ற திக்கை நோக்கி தனக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்று தீர்மானித்து கொண்டான். இடை சுவரின் கதவுகள் வெகு வேகமாக திறக்கப்பட்டன. உருவிய வாள்கள் வலக்கையிலும் பெரிய பந்தங்களை இடக்கையிலும் பிடித்த வீரர்கள் 11 படுவேகமாக வசந்த மண்டபத்தை நோக்கி பாய்ந்து வந்தார்கள்.